யோனா 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக சொல்லுங்க எல்லாரும், பரிதபிக்கிறாயே. கோழியை பார்த்திருக்கீங்களா? குஞ்சுகளுக்காக பரிதபிக்கும். பசுவை பார்த்திருக்கீங்களா? தன் கன்றுக்காக பரிதபிக்கும். அது இறந்து போன உடனே வைக்கோல் சாப்பிடாது, தண்ணீர் குடிக்காது, கண்களில் கண்ணீர் தார தாரையா ஓடும். மா மா குடல் துடிக்கும், சத்தம் போட்டுட்டு இருக்கணும். பசு, தாய் பசு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அலட்சியம் பண்ணிட்டு போக கூடாது. இந்த சிருஷ்டி கர்த்தர் இவைகள்லாம் கண்களுக்கு முன்ன ஏன் வச்சிருக்காருன்னா, தன்னை குறித்து நீ புரிந்து கொள்ள. ஆமென். அதை ஆண்டவரே சொல்றாரு. தாய் பறவையை போல, தாய் கோழியை போல நான் உன் மேல பாசம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு பரிதபிக்காமல் இருப்பேனோ. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான புருஷர், அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். 2 கையும் உயர்த்திய ஆண்டவரிடத்துல, நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கிறீங்க, என் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க. அந்த அன்பும் பாசமும் எப்படிப்பட்டதுன்னா, தவிக்கிற அன்பு, பரிதபிக்கிற அன்பு, பரிதபிக்கிற அன்பு, அழியக்கூடாது என்ற அன்பு, கெட்டு போகக்கூடாது என்ற அன்பு. அதைத்தான் யோனாவுக்கு விளக்கி சொல்றார். இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அழியுது ஆமனுக்கு செடி, அதுக்காக நீ பரிதாபப்படுற. நான் உருவாக்கின 1,20,000 மனுஷர்கள், மிருகஜீவன்களை விட்டுருங்க, அது மேலேயே ஒரு பாசமா இருக்கார். நான் பரிதபியாமல் இருப்பேனோ. என் குடல் துடிக்காம இருக்குமா? என் கர்ப்பம் துடிக்காம இருக்குமா? என் மனம் எரியாம இருக்குமா? இதை புரிந்து கொள்ளனா விசுவாசியே இல்லை. இதெல்லாம் உன் இருதயத்தை தொடலன்னா நீ விசுவாசியே இல்லை. இதெல்லாம் உன் மனச உரசலன்னா உன் ஆண்டவரை நீ புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை. இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு வருகிற பிரசங்கம், ஒரு வாரத்தில் வர வேண்டிய ஒரு கன்வென்ஷனல் மெசேஜ் நீ நினைச்சீனா, நீ ஏதோ ஒரு கோளாறுக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கிற. நீ கண்ணீர் வடித்து இந்த செய்தியை கேட்கணும். உன் ஆண்டோடைய அன்பு பரிதபிக்கிற அன்பு என்பதை புரிந்து கொண்டு நீ எந்த அளவுக்கு அவர் மேல பாசம் வச்சிருக்கிறன்னு கம்பேர் பண்ணி பார்த்து அழுது துடிக்கணும்.